உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சகரியா 8:15, நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதேயுங்கள் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. என்னங்க தேவன் மறந்துட்டாரா? நினச்சி பார்க்குறேன்றாரு. இல்லை, நன்மை செய்யும்படி உங்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் நினச்சி பார்க்குறாருங்க. அவர் நம்மை மறக்காத தேவன். சரிங்களா? அப்போ ஏங்க எனக்கு நன்மை செய்கிறதுக்கு மறந்துட்டாரு? எத்தனை பேர் கேட்குறீங்க? என்னை மறவா ஏசுனாதான் நம்ம பாடுறோமே, எனக்கு ஏங்க நன்மை செய்கிறதுக்கு அவர் மறந்துட்டாரு? கொஸ்டின் கேட்கலான்னு தோணுதில்ல? நிறைய கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே வருதில்ல? நம்ம பூமியில் இருக்கோம், அவர் பரலோகத்தில் இருக்கார். எப்படி கேள்வி கேட்பீங்க? கேள்வி கேட்குறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. நம்ம மேலே தான் தப்பு இருக்கும். நீங்களே யோசித்து பாருங்கள். நம்ம அவருக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்க முடியுமா? கேள்வித்தாள் கொடுத்து, தேவனே இவ்வளோ கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் எனக்கு ஏன் இந்த நன்மை செய்யலை, அந்த நன்மை செய்யலை? அவர் நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்டால் நம்ம எங்கே போய் நிற்போம்? அவர் கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. நீ ஏன் என்னை மறந்த, நீ ஏன் இந்த இடத்துல என்னை மறந்த அவர் கேட்டார்னா நம்ம எங்கெங்க போகிறது? இன்றைக்கி ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு அவங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி, நான் ஃபோன் பண்ணேன். ரொம்ப வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது, என்ன தேவன் கைவிட்டுட்டாரு, இப்படி கைவிட்டாரேன்னு கவலைப்பட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேசினா அப்போ தான் தெரியுது, இவங்க நல்லா பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்க. பைபிள் படிக்கிறத அப்படியே முற்றிலுமாக நிறையா விட்டுட்டாங்க. ஒரு முக்கால்வாசி பைபிள் ரீடிங்கே விட்டுட்டாங்க. அவங்க ஒரு இந்து சகோதரி தான், ஆனால் பைபிள் மேலே அன்பாக இருந்தாங்க, வேத வாசிப்பு மேலே அன்பாக இருந்தாங்க. அப்படியே குறைச்சிருந்தாங்க. ஒரு நாளைக்குன்னா ஒரே ஒரு சாப்டர் மட்டும் படித்தாங்க, ஒரே ஒரு அதிகாரம் மட்டும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போது யார் மறந்ததுங்க? தேவனை யார் மறந்தது? அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இனிமேலேருந்து நான் ஒழுங்காக பைபிள் படிப்பேன். அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அறியாமை, அவங்க இந்து சகோதரி, அவங்க அறியாமையில் அப்படி பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் எதெல்லாம் மறந்தீங்க? பைபிள் வாசிக்க மறந்துருப்போம், ப்ரேயர் பண்ணுறதை மறந்துருப்போம், குறைச்சிருந்துருப்போம், அவரை துதிக்கிறத குறைச்சிருந்துருப்போம், அவர் மேலே அன்பு செலுத்துறதை குறைச்சிருந்துருப்போம். எக்கச்சக்க குறைகள் நம்மக்கிட்ட தான் இருக்கும். அப்படி நம்ம அலசி பார்த்தா அதனால்தான் தேவன் மறந்துருப்பார். நீங்கள் மறந்தீங்கன்னா தேவனும் மறந்துடுவார். இப்போது நம்ம எல்லோரும் என்ன ஆசைப்படுவோம்? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா, உங்கள் பிள்ளைங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுமா? உடனே என்ன பண்ணணும்? பைபிளை கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் வேதத்தை மறந்தால் அவர் என்ன பண்ணுவார்? அவர் உங்கள் பிள்ளைங்களை மறந்துடுவார். பைபிளை கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் சூப்பராக இருக்கும். கல்யாணம் நடக்காத உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கலையா, வேலை கிடைக்கும். அவர் ஞாபகம் வச்சுப்பார் உங்கள் பிள்ளைங்கள. ஓ, என் பிள்ளை கையில் பைபிள் வந்துருச்சு, நான் இனிமே இவங்க பிள்ளைங்களை நான் பார்த்துப்பேன். நீங்கள் வேதத்தை மறந்தால் அவரும் உங்கள் பிள்ளைங்களை மறந்துடுவார். கையில் பைபிள் வச்சுக்கோங்க. வேத வசனங்களை நல்லா வாசிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? நம்ம மறக்கிறதுனால தாங்க அவரும் நன்மை செய்ய அவரும் மறந்துடுறாரு. சரிங்களா? எதெல்லாம் குறைச்சிங்களோ அதெல்லாம் அதிகரிங்க. சரிங்களா? அப்படி பண்ண தேவனும் என்ன பண்ணுவார்? சரி, நான் நன்மை செய்கிறேன் அப்படின்னு அவரும் வந்துடுவார். திரும்பவும் உங்கள் ப்ரேயர் வாழ்க்கைக்குள்ளே வரணும், திரும்பவும் உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே வரணும். சரிங்களா? திரும்பவும் உங்கள் பைபிள் வாசிப்புக்குள்ளே வரணும், திரும்பவும் தேவன் முன்னாடி போய் நிற்கணும். இப்போ தேவன் நமக்கு நன்மை செய்ய அவரும் திரும்ப வந்துடுவார். சரிங்களா? நம்ம யோனா இருக்காங்கள்ல, அவங்க தேவனே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த நினிவே மோசமான பட்டணத்துக்கு போய் தேவன் அனுப்புகிறாரு. அங்கே இருக்கிற மக்கள் பொல்லாதவங்க, என்னை சாவடிச்சிருவாங்க, தேவன் கூட இருந்தால் அவ்வளோதான், இவர் என்னை சாகடிக்காமல் விட மாட்டார் போல சொல்லிட்டு தேவனை விட்டுட்டு
தர்ஷீஷ்க்கு போகிற கப்பலில் ஏறிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஊர் சுற்றுறாங்க, எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. நான் மட்டும் என்ன முற்றிலும் துறந்த முனிவர் மாதிரி வாழணும்? நானும் சூட்கேஸில் எடுத்துகிட்டு நானும் கப்பலில் போகிறேன், நானும் ஜாலியாக இருப்பேன், இனிமேல் தான் நானும் ஜாலியாக இருப்பேன், நானும் ஊர் சுற்றுவேன், நானும் நல்லா தூங்குவேன். கப்பலில் ஏறினாங்க. நம்மளுக்கு இந்த ட்ரெயின் பர்த்தில் எனக்கு படுத்து தூங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா தாலாட்டு பாடுற மாதிரி, அப்படியே ஆட்டுற மாதிரி, தாலாட்டுற மாதிரியே இருக்கும் ட்ரெயின் மூவ் ஆக. அது மாதிரி தான் யோனாக்கு கப்பல் ஆட ஆட செம்ம தூக்கம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வா, தேவனை மறந்தால் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு தேவனெல்லாம் மறந்துட்டாங்க. கப்பலில் ஒரு நிமிஷம் கூட தேவனை நினச்சே பார்க்கல. இது ரொம்ப ஜாலியாக இருக்குது, தேவன் நம்மளை வாழ்க்கையை அனுபவிக்க விட மாட்டேங்கிறாரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க தேவன் என்னை அனுபவிக்கவே விட மாட்டாருங்க? எதுவுமே இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கவே இல்லை. யோனாவும் அப்படி தான் சொல்லிட்டாங்க, கப்பலில் ஜாலியாக இருந்துட்டு இருந்தான். ஆனால் நம்ம யோனா மீனுக்குள்ளே போனாங்கள்ல, போயிட்டோன்னே என்னங்க பண்ணாங்க? கப்பலில் டிக்கெட் வாங்கினது நம்ம யோனா. ஆனால் தேவன் மீன் வயிற்றுக்கு தான் டிக்கெட் வாங்கி உள்ளே அனுப்பிட்டார். அங்கே தூங்கவே முடியல, மீன் வயிறு பயங்கர நெருக்கடியாக இருந்துச்சு, தூங்கவே முடியல, தூக்கமாக வரல. ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நிமிஷம் விடாமல் திரும்பவும் தேவன்கிட்ட வந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க நீங்களே பாருங்களேன். அவங்க கூக்குரல் இட்டாங்களாம், சத்தம் இட்டாங்களாம். ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறாங்க. என்ன பொருத்தனை பண்ணாங்க? நான் பலியிடுவேன், தேவாலயத்துக்கு போய் பலியிடுவேன், அது துதிச்சுக்கிட்டே நான் பலியிடுவேன். நான் பலியிடும் போது கூட, ஒரு ஆடோ ஒரு மாடோ வெட்டும் போது கூட நான் துதிச்சுக்கிட்டே தான் செய்வேன். நான் அந்தளவு பரிசுத்தமாக செய்வேன், அந்த பலியை பரிசுத்தமாக கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை. மீன் வயிற்றுக்குள்ளே வந்துட்டோன்னே திரும்பிட்டாங்க, தேவன்கிட்ட திரும்பி வந்துட்டாங்க. தேவனும் நம்ம யோனா எவ்வளோ நல்லவன், திரும்பி வந்துட்டான் என்கிட்ட, என்ன ஞாபகம் வச்சு திரும்பி வந்துட்டான். மீன் வயிற்றில் போனால் என்னை மறக்கல, அவன் என்னை ஞாபகம் வச்சு திரும்பி வந்துட்டான். அவனுக்கு நான் நன்மை செய்துடுறேன், திரும்பவும் அவனை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி காப்பாற்றி விட்டார் அந்த மீன் வயிற்றிலிருந்து. நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி தேவன்கிட்ட திரும்புவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் குறைபாடுகள் தான். நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஆனால் அதிகமாக பண்ணியிருக்க மாட்டோம். அல்ல நம்ம பண்ணுற டைம்லேருந்து குறைஞ்சிருக்கோம். நம்ம பைபிள் படிச்சிருப்போம், நிறைய நேரம் படிச்சிருப்போம், அது பாதியாக ஆக்கியிருக்கலாம் அல்லது குறைச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஏற்றுங்க, சரிங்களா? துதிக்கிறது குறைச்சிருப்பீங்க. எதெல்லாம் குறைச்சிங்களோ, எதெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டிங்களோ அதை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேவனும் திரும்ப நன்மை செய்ய அவர் நினைவு கூறுவார். கண்டிப்பாக நன்மை செய்வாருங்க. அதற்காக தான் அவர் வந்திருக்கார். உங்களுக்கு நன்மை செய்ய அவர் நினைவு கூறுகிறார். ஐயோ, என் பிள்ளைங்களுக்கு நான் நன்மை செய்யணும் அப்படின்னு வராரு, சரிங்களா? பைபிளை கையிலேருந்து எடுத்துடாதீங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் படிங்க. என்ன நடக்கும்? உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் வேதத்தை மறந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை அவர் மறந்துடுவார். நம்ம பிள்ளைங்களை தேவன் மனசில் வைக்கணுன்னா நம்ம கையில் பைபிள் இருக்கணும். எப்பொழுதும் நம்மளுடைய கண்கள் பைபிள் வசனங்களை பார்க்கணும், படிக்கணும், சரிங்களா? நிம்மதியாக வாழலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க பா. உங்கள் பிள்ளைங்க திரும்பவும் உங்ககிட்ட அதிகமாக நெருங்குறாங்க, உங்களை மறக்க மாட்டாங்க இனிமேல் பா. உங்ககிட்ட வராங்க, நெருங்குறாங்கப்பா. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை இனிமேல் மறக்க மாட்டீங்க. நன்மை செய்வதற்காக நீங்கள் இன்னைக்கு நினைவு கூர்ந்திருக்கீங்க, நன்மை செய்து கொடுக்க போகிறீங்க, அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள இரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க, ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், பரம்பரை வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. பா, மனிதனாக பிறந்தா
ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்கப்பா. தீ எரிகிற இடத்துல எப்படி வாழ்கிறதுப்பா? நாங்கள் ஆசைப்படுறோம், பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு எங்களுடைய கழுவப்படாத பாவங்களை கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க. 2வது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போறீங்க. அந்த இமை பொழுது வேறு உடம்பு எங்களுக்கு கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. பசுத்தமாக வச்சுக்கோங்க. பசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா. அந்தி கிறிஸ்து ஆட்சியில் எங்களை கொண்டு விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 7 வருடம் பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் ஒரு நல்லாட்சி செய்வீங்க பா. அதெல்லாம் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஏசு முடிஞ்சவன் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.